ஸோ மக்களே, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான தத்தோ சரவணன் சார் தான் இருக்காங்க. சார், மினிஸ்டர் சார், எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு நான் நல்லா இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா எங்கள் நாட்டில் ஆரம்பித்த நம்பிக்கை இன்றைக்கு தமிழகத்தில் கிளை பரப்பி இருக்கின்றது, மட்டுமல்லாமல் வேறு பரப்பி இருக்கின்றது. மலேசியாவை பொறுத்தவரை மிக நம்பிக்கைக்குரிய ஊடகம் நம்பிக்கை ஊடகம். இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அது வந்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். என்னென்னா, சில செய்திகள் தமிழ்நாட்டை கூட தவறாக வந்துடுது மலேசியாவை பற்றி. அப்போ இந்த ஊடகம் இங்கே வந்திருக்கின்றது இரு நாட்டுகளுக்கும் ஒரு உறவு பாலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் மலேசியாவில் நடந்துச்சுன்னா அது யாரால் உறுதிப்படுத்த முடியும் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்ற காலகட்டத்தில் நம்பிக்கையின் வாயிலாக பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பல தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும், அதே நேரத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கும் இந்த நம்பிக்கை ஊடகம் நிச்சயமாக துணை இருக்கும். நம்பிக்கை ஊடகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நம்ம நம்பிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய உங்கள் வாழ்த்துக்கள் தேவை. அண்ட் நீங்கள் ஒரே ஒரு பர்சனல் கொஷின், சரவணன் சார் இப்போ யாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் துவண்டு போன சமயத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த நபர் யார்? இல்லை, நான் துவண்டு போகிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளும் தீவிரம் இருக்குது. அதாவது நம்ம என்றைக்கு மனிதன் துவண்டு போகின்றானோ அன்றைக்கு தோல்வி அடைஞ்சு விடுவான். அதனால் இருந்த பொழுதும் முக்கியமாக நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் கலைஞர் இவர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருந்தார். அதே போல் எங்களுடைய நாடுகளில் இருந்த பல பேருக்கு மத்தியில் துன்சாமியோல் என்கின்ற மிகப்பெரிய மாமனிதர் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்தார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.